ராஜீவ் கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் நளினி, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும் மாநில அரசின் முடிவால் தமிழக அரசியல் சூழலில் எழுந்துள்ள புதிய திருப்பம் குறித்து மூத்த செய்தியாளர் தியாக செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், தமிழக அரசோட இந்த முடிவால அரசியல் சூழல்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? காயத்ரி, இந்த விவகாரம் அதாவது நேற்றைக்கு தமிழக தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் மத்திய உள்துறை செயலாளருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் 2 வகையாக நாம் அதை பிரித்து பார்க்கலாம். ஒன்று, அந்த 7 பேர் விடுதலையை மையமாக வைத்து நீண்ட நெடிய காலமாக நடைபெற்றக்கூடிய சட்ட போராட்டத்தில் மேலும் ஒரு உந்துதலாக தமிழக அரசு சார்பில் தரப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அது அவர்கள் விடுதலைக்கு உதவும் என்கிற அடிப்படையில் அதற்குள்ளான விமர்சனங்களுக்குள் செல்வது சரியாக இருக்காது. ஆனால் மறுபுறத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறக்கூடிய சூழலில் இது மக்களிடையே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு விவகாரமாக தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஆளும் அதிமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சி பிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிர்பந்தத்தையும் பல்வேறு சிக்கல்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவை என்ன என்று பார்க்கும் பட்சத்தில் சமீபத்தில், அதாவது திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது சொன்ன காரணங்கள் இலங்கை தமிழர் விவகாரத்தில் முறையான நடவடிக்கைகளை தாங்கள் கேட்டபடி எடுக்கவில்லை என்கிற காரணத்தை முன்வைத்திருந்தார்கள். அதன் பிறகு நடைபெற்ற பல்வேறு காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரங்களில் எல்லாம் இந்த 7 பேர் விடுதலை உள்ளிட்ட விவகாரங்கள் முக்கிய கருப்பொருளாக திமுக தரப்பில் பேசப்பட்டது. அப்படி ஒரு சொல்லி இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் வளர்ந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் நேற்றைக்கு இந்த தமிழக அரசின் இந்த கடிதத்தை ஒட்டி கடிதத்தின் அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி நேற்று இரவு ஒரு அறிக்கை விடுத்திருந்தார். இது காங்கிரஸ் கட்சி எடுத்து வரக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டாக இருக்கிறது. இப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் இந்த விவகாரம் ஒரு முக்கிய கருப்பொருளாக விவாதத்திற்கு இட்டு செல்லும். இரு கட்சிகளும் இரு துருவங்களாக இந்த விவகாரத்தில் எதிர் திசையில் நிற்பதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழக அரசின் நடவடிக்கை அரசியல் ரீதியாக, ஆளும் அதிமுக நடவடிக்கை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொன்று, தொடர்ச்சியாக அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, 7 பேர் விடுதலையில் தொடர்ந்து விடுதலை செய்யக்கூடாத நிலைப்பாட்டை தான் எடுத்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கு தமிழக அரசு கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி, அதாவது 2015ஆம் வருடம் டிசம்பர் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 கீழ் மத்திய அரசின் ஒப்புதலை பெற வேண்டும். இது போன்ற மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரித்த வழக்குகளில் அதன் மூலம் தண்டனை பெற்ற வழக்கில் மத்திய அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற ஒரு விதியை உச்சநீதிமன்றம் உருவாக்கி இருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த விதிக்கு உட்பட்டு உங்கள் கருத்தை நாங்கள் அறிய முயல்கிறோம், எங்கள் கருத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அவர்கள் 7 பேரும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் தான் தமிழக அரசு முனைப்போடு இருக்கிறது என்று தமிழக அரசு தான் தயாராக இருப்பதும் மத்திய அரசின் கையில் இந்த விவகாரம் சென்றுவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் தன்னை இந்த விவகாரத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறது தமிழக அரசு. இதன் மூலம் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கும் தமிழக பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு முக்கியமான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தங்கள் நிலை என்ன என்பதை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த விவகாரங்கள் எல்லாம் சென்று பெற்றிருக்கூடிய அதே நிலையில்தான் தற்போது சற்று முன்னிருக்கக்கூடிய செய்தியாக மாநிலங்களவையில் இந்த 7 பேர் விடுதலை தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருக்கிறது. இதுவரை தமிழக காங்கிரசிலிருந்து இது தொடர்பாக எந்த விதமான பதிலும் வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் EVK இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து அதற்கான விளக்கத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மத்திய காங்கிரஸ் தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக மாநிலங்களில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது இந்த விவகாரத்தில் நேற்றைக்கு தமிழக அரசு எடுத்த முடிவின் தொடக்கமாக, அதிர்வலைகளின் தொடக்கமாக நாம் பார்க்கலாம். தம்பி செம்மல், நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க தமிழக பாரதிய ஜனதாவுக்கும் மத்திய பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவை அதிமுக மேற்கொண்டிருப்பதா? இன்னொரு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதாவது அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கையில செயல்படுறதாகவும் ஒரு கூற்று முன்வைக்கப்படுது. இதுல எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுல உண்மை இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை, இந்த விவகாரங்களை அலசும் போது ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் நீண்ட நெடிய காலமாக நடைபெறக்கூடிய அந்த சட்ட போராட்டத்திற்கு எந்த விதமான அரசியல் சாயமும் பூசப்பட்டு அதனால் அந்த விடுதலை தள்ளி போகக்கூடாது என்பதில் கவனமாகவே இந்த விடுதலையை வலியுறுத்தக்கூடியவர்களும் மரண தண்டனைக்கு எதிரானவர்களும் பேசி வருகிறார்கள். அப்படி ஒரு நிலையில் இதை வைத்து பார்க்கும்போது ஆளும் அதிமுக அரசு 2011ஆம் ஆண்டிலிருந்தே இந்த விவகாரத்தில் முனைப்பு காட்டி வருகிறது. தற்போது தேர்தல் சமயத்தில் மட்டுமல்ல, ஏற்கனவே சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதைய காங்கிரஸ் அரசு ஏற்க மறுத்துவிட்டது. அந்த சட்டமன்ற தீர்மானத்திற்கு மீது ஏற்க மறுத்து வழக்காடு மன்றத்துக்கு சென்றது. வழக்காடு மன்றத்திலும் தொடர்ச்சியாக தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டு தான் இருந்தார்கள். அற்புதம்மாள், அதாவது பேரறிவாளனின் தாய் அற்புதம்மாளை முதலமைச்சர் ஜெயலலிதா சந்தித்து ஆறுதல் வழங்கியிருந்தார். இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த 7 பேர் விடுதலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே தமிழக அரசு இருந்து வந்தது. ஆனால்
தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது உச்சநீதிமன்றம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 432 கீழ் மாநில அரசு குற்றவாளிகள், அதாவது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை பெற்ற ஒருவரை விடுதலை செய்யும் போது குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 படி டு கன்சல்ட் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கிற வரிகள் அதில் இருக்கும். அந்த கன்சல்ட் என்கிற வரி என்பது கலந்துரையாடுவதா அல்லது ஒப்புதல் கேட்பதா என்கிற விவாதத்திற்கு பதிலாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. கன்சல்ட் என்பது கன்கரன்ஸ், அதாவது ஒப்புதல் என்பது இந்த இடத்தில் அனுமதி என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் அதே சமயம் மாநில அரசினுடைய உரிமையான 161 அரசியலமைப்பு சட்டம் 161 படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை குறைப்போ அல்லது விடுதலை செய்வதற்கான அதிகாரத்தில் நாங்கள் தலையிடவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெளிவாக வழங்கியிருந்தது. நீங்கள் கேட்ட கேள்வியில் அடிப்படையில் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவென்றால் 161 அரசியலமைப்பு சட்டம் படியே தனக்கு அதிகாரம் இருக்கும்போது ஏன் குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 படி மத்திய அரசிடம் அனுமதி கேட்க வேண்டும், இது தேர்தலுக்கான ஒரு நாடகமா என்று பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக ஆளும் அரசின் மீது எதிர்க்கட்சிகள் தரப்பில் வைக்கப்படுகின்றன. கூடுதலாக இவர்களுக்கு பரோல் கொடுப்பதில் தொடர்ச்சியாக தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. நளினியின் தந்தை உடல்நிலை சரியில்லாத போது பரோல் கொடுக்க தாமதமாகி 3 மாதங்களுக்கு பிறகு அவர் இறந்த பிறகுதான் பரோல் கிடைத்தது. பேரறிவாளன் தனது தந்தையை பார்ப்பதற்கு பரோல் கேட்டு நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய சொல்லில் இதுவரை அவருக்கு பரோல் கிடைக்கவில்லை என்று பல விமர்சனங்களை அதிமுக அரசின் மீது தொடர்ச்சியாக அவர் 7 விடுதலை ஆதரவாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் வைத்து வருகிறார்கள். ஆனால் மறுபுறத்தில் இந்த அரசு இவர்கள் விவகாரத்தில் இதற்கு முந்தைய அரசுகள் எடுக்காத பல அதிரடி முடிவுகளை எடுத்திருக்கிறது என்பதையும் வைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. தம்பி தியாகச்செம்மல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே பிப்ரவரி 2014 பிப்ரவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தமிழக அரசு இந்த 7 வரையும் விடுதலை செய்ய முடிவு செய்திருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க தமிழக முதலமைச்சர். தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நேரத்தை ஒட்டி இந்த 7 பேர் விடுதலை குறித்து பேச்சுக்கள் வருது. தமிழகத்துல உணர்ச்சிமயமாக்கப்பட்ட இந்த விஷயத்தினால கூட்டணி கணக்குகள்ல என்ன மாற்றங்கள் வரும், அரசியல் சூழல்ல இது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கு? தம்பி தமிழரசன், நான் ஏற்கனவே சொன்னது போன்று இதை 2 விதமாகத்தான் மீண்டும் மீண்டும் மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனெனில் இந்த 7 பேர் விடுதலைக்கு ஆதரவாக 2011ஆம் ஆண்டில் முதலே தமிழகம் முழுவதும் பல இடங்களில் மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டங்கள் நடைபெற்று வந்ததை பார்த்தோம். அந்த காலகட்டங்களில் தான் மரண தண்டனைக்கு எதிரான குரல்களும் விவாதங்களும் தொடர்ச்சியாக பல தளங்களில் சாமானிய மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை பலரிடம் விவாதிக்கப்பட்டு அதற்குள்ள ஆதரவான குரலும் பல இடங்களில் உருவாகியிருந்தன. பல புதிய அமைப்புகள் கூட இந்த அடிப்படையில் உருவாகியிருந்தே நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி ஒரு சொல்லில் அதிமுக அரசு இதை தேர்தலை மையமாக வைத்துத்தான் செய்கிறது என்ற ஒற்றை விமர்சனத்திற்குள் வருவது என்பது அவ்வளவு சரியானதாக இருக்காது. எனில் இந்த விவகாரத்தில் கடந்த கால செயல்பாடுகள், அதிமுக அரசுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்பது 2011ஆம் ஆண்டே தொடங்குகிறது. அதையும் சற்று குறிப்பாக பார்த்தால் 2011ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது இலங்கை தேர்தலும் 2G விவகாரமும் தான் இருந்தது. அதே இலங்கை விவகாரத்தில் இந்த 7 பேர் விடுதலை உள்ளிட்ட அம்சங்களும் இடம்பெற்றிருந்தன. அப்படி ஒரு சூழலில்தான் ஆளும் அதிமுக அரசு அதனுடைய முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டிற்கு வந்து இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அது தொடர்பான போராட்டங்கள் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தின் சிறப்பு அவையை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கெனவே சட்டமன்றம் ஒரு நாள் சிறப்பாக கூட்டப்பட்டது. சிறப்பாக கூட்டப்பட்டு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து ஏகமனதாக இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போதைய காங்கிரஸ் அரசும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு வந்த பாரதிய ஜனதா அரசும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழலில் தொடர்ச்சியான சட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. இன்னும் சொல்ல போனால் ஒரு மறுசீராய்வு மனுவினுடைய விசாரணை என்பது இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவைதான் இருக்கிறது. அதுக்கு இன்னும் தேதி குறிப்பிடப்படாமல் அது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்து வருகிறது. ஆனால் அப்படி ஒரு ஆதரவு நிலைப்பாடும் நீங்கள் கேட்டது போன்று இந்த சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் சற்று பலமாக எடுத்து வைத்திருப்பது, அதாவது ஒரு தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளருக்கு எங்கள் நிலைப்பாட்டு இதனை விளக்கம் அளித்திருப்பது என்பது சற்று ஒரு பலமான அழுத்தமாகவே நாம் பார்க்கிறோம். இந்த அழுத்தம் நிச்சயமாக அரசியல் ரீதியாக பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் பல வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு ஒற்றை அம்சத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைகிறோம் என்று அவர்கள் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. மாநிலங்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திமுக நேற்றைக்கு இந்த தமிழக அரசை விமர்சனம் செய்திருந்தாலும் தமிழக அரசின் நடவடிக்கையை அடிப்படையாக கொண்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இப்படி பல இடங்களில் கட்சிகள் கடந்த காலங்களில் கொண்டு வந்த நிலைப்பாட்டு, இந்த விவகாரத்தில் கொண்ட நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாகவே இந்த முடிவை தமிழக அரசின் முடிவை நாம் பார்க்கலாம். தம்பி
தியாகச்செம்மல், நீங்க குறிப்பிட்டிருந்த மாதிரியே ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடு ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒரு சூழல்ல திமுக தரப்பிலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படும். அதாவது திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனா காங்கிரஸ் தொடர்ச்சியாக அதற்கு இந்த தமிழக அரசோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணியில இது என்ன மாதிரியான ஒரு முரண்பாடான விஷயத்தை ஏற்படுத்தும்? இது 7 பேர் விடுதலையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இவர்களுக்கான தண்டனை குறிப்பு, நளினி உள்ளிட்டவர்களுக்கான தண்டனை குறைப்பு என்பதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் செய்திருக்கிறார்கள் என்கிற தரப்பு வாதத்தை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே வருகிறார்கள். இந்த 7 பேர் விடுதலையில் நாங்கள் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது தொடர்ச்சியான நிலைப்பாடு என்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. ஆனால் கூட்டணி என்று வரும்போது இது போன்ற பல முக்கியமான விவகாரங்களில் இந்த இரு கட்சிகளிடையே முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்றால் 2013ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது என்னென்ன காரணங்களை முன்வைத்திருந்ததோ, அதாவது இலங்கை போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை கண்டிக்க தவறிவிட்டது, திமுகவின் கோரிக்கைகளை செவிசாய்க்க தவறிவிட்டது என்று எத்தனை காரணங்களை பட்டியலிட்டார்களோ அத்தனை காரணங்களிலும் இந்த 7 பேர் விடுதலை என்பது ஒரு முக்கியமான அம்சமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் மீண்டும் ஒன்றாக இணைந்த போது எப்படி இந்த இணைப்பு சாத்தியமானது என கேட்கப்பட்ட போது ஆளும் அதிமுக அரசுக்கு எதிராக ஒரு அணியை அமைக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை அம்சத்தில் நாங்கள் இணைகிறோம் என்று இரு கட்சிகளும் விளக்கம் அளித்திருந்தன. தற்போது இந்த விவகாரத்தில் இவர்கள் இருவரும் முரண்பட்டு நிற்கக்கூடிய நிலையில் இதற்கு என்ன விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரியும். காயத்ரி, நம்மோடு தற்போது மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகமான ஞானி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். திரு ஞானி, அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கையாக தமிழக அரசு நடவடிக்கையை பார்த்துவிட்டால் அதில் விவாதங்கள் இருக்காது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வரக்கூடிய நடவடிக்கை என்பதால் இதில் அரசியல் ஆதாயம் இருக்கிறதா என்கிற கேள்வியை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த விஷயம் முன்பாகவே தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதை இந்த நேரத்தில் கையில் எடுத்துக் கொள்வது என்பது தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேர்தல் நேரத்தில் தனக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளக்கூடிய அதிமுக இதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. இல்ல, இந்த இடத்துல தான் இப்ப வேற சில கேள்விகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி ஒரு காயை நகர்த்தியதன் மூலம் பல கட்சிகளுக்கு ஆளும் அரசு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நெருக்கடிகளை இந்த தேர்தல் களத்தில் இந்த நகர்வு ஏற்படுத்துமா? முக்கியமான நெருக்கடி என்பதை பொறுத்த மட்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான நெருக்கடி மட்டும்தான். வேறு யாருக்கும் இதுல பெரிய நெருக்கடி கிடையாது. ஏன்னால் பிஜேபி ஏற்கனவே தனியாக இருக்கிறது, இதர கட்சிகள் தனியாக இருக்கின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த மட்டும் காங்கிரசுடைய அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு அமெரிக்கி நாராயணன் நம்ம ஒரு இணைப்பில் அவரிடம் பேசலாம். திரு நாராயணன், வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு தமிழக அரசு இந்த நடவடிக்கைக்கு நேற்றைக்கு காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வமான விமர்சனங்கள் எதுவும் வராத சூழலில் இன்றைக்கு மாநிலங்களவையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த விடுதலை விவகாரம் என்பது தமிழகம் முழுவதும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிற ஒரு சூழலில் தற்போது மத்திய காங்கிரஸ் இதை எதிர்த்திருக்கிறது. தமிழக காங்கிரஸ் என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க போகுது? ரொம்ப தெளிவாக எங்களுடைய நிலை இன்று மட்டுமல்ல என்றுமே ஒன்றுதான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எங்களது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கு என்று மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. அவருடன் இறந்த 15 தமிழர்கள், அவர்களுடைய உயிருக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கேட்கின்றோம். ஒரு நாட்டுடைய தலைவர்களை கொலை செய்பவர்களை இதை மாதிரி பார்ப்பது இந்த தமிழகத்துல தேர்தலுக்கு மட்டும் அரசியல் கட்சிகள் செய்தும் கீழ்த்தர அரசியல். இதுதான் இது. தமிழ் உணர்வாளர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள். இல்ல, நீங்க அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைத்தால் உங்கள் கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல ரியாக்ட் பண்ணிருக்காங்களே. தமிழக இல்ல திரு நாராயணன், என்னுடைய கேள்வி, நீங்க அப்படி அவர்கள் இல்ல தேர்தல் அரசியலுக்காக அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் போது இதை அரசியலாக்குகிறார்கள். இவர்களுக்கு மனித உயிர்களை பற்றியோ இல்ல திரு நாராயணன், என்னுடைய கேள்வி நான் முடிச்சிடறேன். அதிமுக அரசு தேர்தலுக்காக செய்து அப்படின்னா உங்களுடைய கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைக்கு முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தமிழக அரசு நடவடிக்கையை பின்பற்றி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திமுகவும் அரசியல் நாடகம் ஆடுதுன்னு சொல்றீங்களா? முதல்ல இது திராவிட கட்சிகளும் தமிழ் உணர்வாளர்கள் என்று தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு பொய் கூறுபவர்களும் இதை ஒரு அரசியல் கபட நாடகம் ஆடுகிறார்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதை செய்யும்போது போன முறையே
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சதாசிவம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஒரு கபட நாடகம் ஆட பார்த்தாரு. அதை எதிர்த்து நான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கடிதம் எழுதியவன் நான். இல்லை என்றால் அன்றைக்கே இந்த கபட நாடகத்தின் மூலம் கொலையாளிகள் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காங்கிரசின் நிலை வெறி தெளிவான நிலை. அது தமிழர்களுக்கு, ராஜீவ்காந்தியுடன் கொலை செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு, ராஜீவ்காந்தியுடைய கொலைக்கு இந்தியாவின் தலைவர்களை கொன்றவர்களுக்கு நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரையில செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. இல்ல, உங்களுடைய இந்த கடந்த கால நிலைப்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவித்தான் இந்த விவகாரங்கள், இலங்கை தமிழ் விவகாரங்கள் அதிருப்தி தெரிவித்தான் திமுக உங்கள் கூட்டணி வெளியேறி இருந்தது. தற்போது மீண்டும் இந்த கூட்டணி வந்திருக்கூடிய சூழல நீங்க திராவிட கட்சிகள் கபட நாடகம் ஆடுகின்றன ஒரு பொதுவான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதில் திமுகவையும் சேர்த்துக் கொள்ளலாமா? திராவிட கட்சி இல்லையா? இல்ல, அப்ப திமுகவும் இதை சேர்த்துக் கொள்ளலாமா? திராவிட கட்சி இல்லையா? இல்ல, நீங்க அதிமுக மீது நேரடியான குற்றச்சாட்டை வச்சிட்டீங்க. என் கேள்விக்குள்ள நீங்க என்ன வரவே இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் மீதும் இந்த குற்றச்சாட்டு பொருந்துமா? இன்றைக்கு இல்ல, அன்றைக்கே ஜெயலலிதா அவர்கள் இந்த கபட நாடகம் ஆட வச்சு நான் இதை எதிர்த்தவன், வீதிக்கு தமிழக மக்களையும் காங்கிரஸ்காரர்களையும் கொண்டு வந்ததுல எனக்கு பெரிய நன்றி திரு நாராயணன். நீங்க திராவிட கட்சிகள் பொதுவா சொல்லும் போது அது திமுகவும் உள்ளடக்கியது அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நன்றி. இணைப்பில் வந்து கருத்துக்களை கொண்டு நன்றி. தம்பி தமிழரசன், தற்போது காங்கிரசினுடைய அந்த எதிர்ப்பை பார்த்திருப்பீர்கள். தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் கருத்துக்களை சொல்லக்கூடிய திரு அமெரிக்க நாராயணன் இரு கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தம்பி தமிழரசன், உங்களிடம். கண்டிப்பா செம்மல், பல்வேறு தரப்போட கருத்துக்கள் விமர்சனங்களையும் கேட்டோம். கூட்டணிக்குள்ளையும் இது ஒரு முரணை ஏற்படுத்தி இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய விரிவான விமர்சனங்களுக்கு நன்றி செம்மல்.